அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்துக்கு ஏற்ற முறையில் மகத்தான வரவேற்பு அளியுங்கள். அதற்கு முந்தைய மாதமான சௌபான் மாதத்தின் போதே உங்கள் உள்ளத்தையும் சிந்தனையையும் தயார் செய்யுங்கள். சௌபான் மாதத்தின் 15ஆம் நாளுக்கு முன்பே மிக அதிகமான நோன்பை கடைபிடியுங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களை விட சௌபான் மாதத்தில் அதிக நோன்பை கடைபிடித்தார்கள். அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரலி அவர்கள். முழு ஆர்வத்துடனும் கவனத்துடனும் ரம்லான் பிறை பார்க்க முயற்சி செய்யுங்கள். பிறை கண்டவுடன் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹு அக்பரு அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி வ தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்புனா வ ரப்புகல்லாஹு. இதன் பொருள், இறைவன் அனைத்தையும் விட மிக பெரியவன். இறைவா, இந்த பிறையை எங்களுக்கு அமைதி, ஈமான், இறை நம்பிக்கை, சாந்தி மற்றும் இஸ்லாத்தின் பிறையாக அமைத்து உதவி செய்வாயாக. உனக்கு விருப்பமான பிடித்தமான செயல்களை புரியும் பேற்றினை எங்களுக்கு வழங்குவாயாக. பிறையே, எங்களுடைய அதிபதியும் உன்னுடைய அதிபதியும் அல்லாஹ் தான். ஒவ்வொரு மாதமும் புதிய பிறை பார்க்கும் போதும் இந்த துஆவையை ஓதுங்கள். ஆதாரம் திருமிதி இப்னு ஹிப்பான். புனித ரமலானில் இறை வழிபாடுகளில் ஈடுபட பெரிதும் ஆர்வம் கொள்ளுங்கள். கடமையான தொழுகைகளை தவிர நஃபில் உபரி தொழுகைகளையும் தொழுகுங்கள். மிக அதிகமான நன்மைகளை ஈட்ட முழு முயற்சியில் ஈடுபடுங்கள். இது மகத்தான நற்பெயர்கள் நிறைந்த மாதமாகும். இறைவனுடைய சிறப்பு கருணை அருளப்படும் மாதமாகும். சௌபான் மாதத்தின் இறுதியில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ரமலான் மாதத்தை பற்றி நற்செய்தி கூறிய வண்ணம் ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். மக்களே, உங்கள் மீது ஒரு மகத்தான நற்பெயர்கள் நிறைந்த மாதம் நிழலிட இருக்கிறது. இந்த மாதத்தில் ஓர் இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை இறைவன் கடமையாக்கியுள்ளான். மேலும் இரவு வேளை தொழுகை, தராவீஹ் தொழுவது, நஃபில் உபரி தொழுகை என அறிவுறுத்தியுள்ளார்கள். எவர் ஒருவர் அம்மாதத்தில் ஏதேனும் ஒரு நன்மையை மனமாற ஆற்றுகின்றாரோ அது மற்ற மாதங்களில் கடமையாக்கப்பட்ட ஒரு செயலை புரிந்ததற்கு சமமான நற்கூலியை பெற்றுத்தரும். எவர் இந்த மாதத்தில் ஒரு கடமையான செயலை நிறைவேற்றினாரோ அதற்கு மற்ற மாதங்களில் 70 கடமைகளை நிறைவேற்றுவதற்கான நற்கூலியை வழங்குவான். புனித ரமலான் மாதம் முழுவதும் மிகுந்த ஆர்வத்துடன் நோன்பை கடைபிடியுங்கள். நோயின் காரணமாக அல்லது ஷரியத் அனுமதித்துள்ள சலுகையின் காரணமாக நோன்பு நோற்காதிருந்தால் அப்பொழுதும் புனித ரமலானின் கண்ணியத்தை முன்னிட்டு வெளிப்படையாக சாப்பிடுவதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் விலகி ஒரு நோன்பாடி போலவே இருங்கள். திருக்குரானை ஓத சிறப்பான ஏற்பாடுகள் செய்யுங்கள். இந்த மாதத்துக்கும் திருக்குரானுக்கும் உன்னத தொடர்பு இருக்கிறது. திருக்குரான் இறக்கி அருளப்பட்டது இந்த புனித மாதத்தில்தான். மற்ற வேதங்களும் இதே மாதத்தில்தான் இறக்கி அருளப்பட்டன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதே மாதத்தின் முதல் அல்லது 3வது நாளில்தான் ஆகமங்கள் அருளப்பட்டன. இதே மாதத்தின் 12 அல்லது 18ஆம் நாளில்தான் சபூர் வேதம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் இந்த புனித மாதத்தின் 6ஆம் நாளில்தான் வழங்கப்பட்டது. இந்த புனித மாதத்தின் 12 அல்லது 13ஆம் நாளில்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜில் வேதம் அருளப்பட்டது. எனவே இந்த மாதத்தில் மிக அதிகம் திருக்குரானை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புனித ரமலான் மாதத்தில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குரான் முழுவதையும் ஓதி காண்பிப்பார்கள். மேலும் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் திருக்குரான் ஓத கேட்பார்கள். இறுதி ஆண்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித ரமலான் மாதத்தில் 2 முறை திருக்குரான் ஓதினார். அவ்வாறே அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 முறை ஓதினார்கள். திருக்குரானை நிறுத்தி நிதானமாக புரிந்து கொள்ளும் வகையில் ஓத முயற்சி செய்யுங்கள். அதிகமாக ஓதுவதுடன் அதனை புரிந்து கொள்வதிலும் அதன் தாக்கங்களை அடைவதிலும் கண்ணும் கருத்துமாக இருங்கள். தராவீஹ் தொழுகையில் திருக்குரான் முழுவதையும் செவிமடுக்க முயற்சி செய்யுங்கள். புனித ரமலான் மாதத்தில் திருக்குரான் முழுவதையும் ஒரு முறை செவிமடுப்பது சுன்னத்து நபி வழியாகும். தராவீஹ் தொழுகையை பயபக்தியுடனும் ஆர்வத்துடனும் தொழுகுங்கள். ஏனோ தானவென்று 20 ரக்காத்துக்கள் பூர்த்தி செய்துவிட வேண்டும் என்று தொழாதீர்கள். மாறாக அடக்கத்துடனும் ஆர்வத்துடனும் தொழுகையை நிறைவேற்றுங்கள். இதனால் உங்கள் வாழ்வின் மீது அதன் தாக்கம் ஏற்படும். இறைவனுடன் தொடர்பும் வலுவடையும். இறைவன் உங்களுக்கு நற்பேற்றை வழங்கினால் தஹஜ்ஜத் தொழுகையும் தொழுகுங்கள்.
தான தர்மங்கள் செய்யுங்கள். ஏழைகள், விதவைகள், அனாதைகள் ஆகியோருக்கு உதவி புரியுங்கள். வசதி அற்றவருக்கு சஹருக்கும் இஃப்தாருக்கும் ஏற்பாடு செய்து தாருங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது பரஸ்பர அனுதாபத்தின் வாசத் மாதமாகும். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகி கொடை வள்ளலாகவும் மற்றவர்களுக்கு தாராளமாக வாரி வழங்கி உதவி புரிபவராகவும் திகழ்ந்தார்கள். ஆனாலும் புனித ரமலான் மாதம் வந்துவிட்டாலோ அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடை இன்னும் மிக அதிகமாகிவிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவில் வந்து திருக்குர்ஆனை ஓதி காண்பிக்கும் போதும், அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓதச் செய்து கேட்கும் போதும், அடுத்த தினங்களில் வேகமாக வீசும் காற்றைப் போல் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடை மிக அதிகமாகிவிடும். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள். திருமறை கூறுகிறது, திண்ணமாக நாம் இதனை திருக்குர்ஆனை மாட்சிமை மிக்க இரவில் இறக்கி வைத்தோம். மாட்சிமை மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? மாட்சிமை மிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அதில் வானவர்களும் ரூஹும் தம் இறைவனின் அனுமதியுடன் அனைத்து கட்டளைகளையும் ஏந்திய வண்ணம் இறங்குகின்றார்கள். அந்த இரவு முழுவதும் நலம் பொருந்தியதாக திகழ்கின்றது, வைகரை உதயமாகும் வரை. திருக்குர்ஆன் 97:1-5. புனித ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களில் இஹ்திகாப் இருங்கள். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ரமலானின் இறுதி 10 நாட்களில் இஹ்திகாப் இருப்பார்கள். புனித ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களை அடைந்துவிட்டால் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் அதிகம் விழித்திருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். உறங்குபவர்களையும் எழுப்புவார்கள். முழு ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் இறை வழிபாட்டை பேணுவார்கள். அறிவிப்பாளர் அனஸ் ரலி அவர்கள். புனித ரமலான் மாதத்தில் மக்களுடன் மென்மையாகவும் பாசத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். பணியாட்களுக்கு அதிகம் சலுகை தாருங்கள். அவர்களுடைய தேவைகளை பரந்த உள்ளத்துடனும் தாராள மனப்பான்மையுடனும் நிறைவேற்றி வையுங்கள். மற்றவருக்கு கருணை காட்டும்படியும் தாராள தன்மையுடன் உதவும்படியும் குடும்பத்தினருக்கும் அறிவுறுத்துங்கள். மிகவும் அடக்கத்துடனும் பணிவுடனும் பேரார்வத்துடனும் அதிக அளவில் துஆ பிரார்த்தனை புரியுங்கள். துர்ரே மன்சூர் எனும் நூலில் இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது. புனித ரமலான் மாதம் வந்தால் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போக்கே மாறிவிடும். தொழுகை அதிகமாகிவிடும். துஆ பிரார்த்தனையில் பணிவுடனும் அடக்கத்துடனும் பயபக்தியுடனும் இருப்பார்கள். மேலும் ஒரு நபிமொழி அறிவிக்கிறது, அர்ஸ் இறையரியணையை ஏந்தி நிற்கும் வானவர்களுக்கு வல்ல இறைவன் இவ்வாறு கட்டளையிடுவான், உங்களுடைய வழிபாட்டை விட்டுவிடுங்கள். நோன்பு நேரத்தில் மக்களின் பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக என கூறிய வண்ணம் இருங்கள். ஃபித்ரா தர்மத்தை முழு ஆர்வத்துடன் கொடுத்து விடுங்கள். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக இந்த தானத்தை வழங்கி விடுங்கள். தேவையுடையோரும் வசதியற்றோரும் பெருநாள் தேவைகளை எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளும் வகையிலும் உங்களுடன் ஈத்கா செல்லவும் பெருநாளின் மகிழ்ச்சிகளில் உங்களுடன் சேர்ந்து பங்கு கொள்ளவும் வசதியாக முன்கூட்டியே ஃபித்ரா என்னும் தர்மத்தை வழங்கி விடுங்கள். ஒரு நபிமொழி அறிவுறுத்துகிறது, அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், ஃபித்ரா தான தர்மம் என் சமுதாயத்தினர் மீது அவசியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் நோன்பின் போது ஏதேனும் குறைபாடு இருந்துவிட்டால், ஏதாவது ஒழுங்கீனமாக பேசி இருந்தால் அது போன்ற குறைபாடுகளை களைய ஈட்டுத்தொகையாக இது அமையும். மேலும் ஏழை எளியோருக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கும் இது துணை போகும். ஆதாரம் அபூ தாவூத். வர இருக்கும் புனித ரமலான் மாதத்தில் நாம் அனைவரும் நல்ல முறையில் நோன்பு நோற்பதற்கு வல்லமை மிக்க இறைவன் நம் அனைவருக்கும் பேருதவி புரிவான். இன்ஷா அல்லாஹ். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.